ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கோகோனட் பால் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு முடி வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் வந்து அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒரு பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிம்மில் வச்சு கலர் மாறாமல் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அதில் 1.5 ஸ்பூன் அளவு வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் நல்லா வந்து கிண்டி விடணும். ஃபுல்லில் மட்டும் வச்சிடவே கூடாது, கலர் மாதிரினா வேஸ்ட் ஆயிரும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டிட்டு ஒரு ஏலக்காய் மட்டும் நல்லா தட்டி போட்டு பால் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா திரண்டு வந்துடும். திரண்டு வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு லைட்டாக கிளறிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். நல்லா வந்து ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி நம்ம அந்த தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும். அந்த கோகோனட்டோட வந்து நல்லா அது மேலே வந்து டிப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். உடனே சாப்பிட்டோன்னு வச்சுலாம் சாப்பிட முடியாது. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.